தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் அனைத்தும் அம்மா உணவகத்திற்கு செல்வதாக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் தொகுதியில் திமுக வேட்பாளர் உமா ராணிக்கு வாக்கு சேகரித்து திமுக ராஜ்யசபா எம்பி கனிமொழி பிரச்சாரம் செய்தார். சேலத்தில் நடந்த திமுக பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் கனிமொழி கலந்து கொண்டார். அப்போது பேசிய கனிமொழி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு என்பதே தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. வந்திருக்கக்கூடிய பெண்கள் எப்படி நம்பிக்கையோடு தனியாக தெருவிலே நடக்க முடியும்? ஆண்கள் கூட நடக்க முடியாத ஒரு நிலைதான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. அதிமுக ஆட்சியில் ரேஷன் பொருட்கள் மக்களுக்கு சரியாக கிடைக்காத நிலையில் அந்த பொருட்கள் அனைத்தும் அம்மா உணவகத்திற்கு செல்வதாக கனிமொழி புகார் தெரிவித்தார். ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா ஏதாவது பொருள் கொடுக்குறாங்களா? இல்லை 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 என்று உங்களை திருப்பி அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தமிழ்நாட்டிலே இன்று இருக்கக்கூடிய நிலை. சட்டம் ஒழுங்கு இல்லை, ரேஷன் கடையிலே பொருள் இல்லை, எல்லாம் அம்மா நடத்தக்கூடிய அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பாடு கடைக்கு போகுது. தண்ணி இல்ல, தண்ணியை விற்கிறாங்க. தமிழகத்தில் உள்ள பிரச்சினைகளையே தீர்க்க முடியாத ஜெயலலிதா பிரதமர் பதவியை பிடிக்க ஆசைப்பட்டதாகவும் தற்போது அவரது கனவு கலைந்து போனதாகவும் கனிமொழி கூறினார்.